தாய் வீடு அக்டோபர் 2025. நினைவு கோட்டை. எழுதியவர் குகன் சங்கரப்பிள்ளை. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இப்ப ஏன் இந்த அறைக்குள்ள வந்த நான்? இது என்ன, இந்த மரூன் கலர் சட்டையினை பார்க்க செப்பல் ஸ்ட்ரீட் போடுகின்ற சட்டை போல இருக்கின்றதே. இங்கே செப்பல் ஸ்ட்ரீட் என்பது நான் 11 வயதில் யாழ்ப்பாணத்தில் டியூஷனுக்கு படிக்க போன இடத்தில் அங்கு படிக்க வந்த ஓர் அழகிய இளம்பெண்ணுக்கு நானும் எனது நண்பர்களும் வைத்த பெயர். அந்த பெண்ணின் உண்மை பெயர் தெரியாது. அவர் எந்த ஊரிலிருந்து வருகின்றார் என்பதும் தெரியாது. ஆனால் அந்த பெண் அடிக்கடி அணியும் உடையின் நிறம் செப்பல் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு வீட்டின் முன்னால் பூத்து குலுங்கும் போகன் விலா மரத்தில் பூக்கும் மரூன் கலர் போல இருப்பதால் நாம் அவருக்கும் செப்பல் ஸ்ட்ரீட் என்ற பெயரை வழங்கி கௌரவப்படுத்தி கொண்டோம். இப்ப பிரச்சனை என்னவெனில், 11 வயதில் பார்த்த பருவமங்கை அணிந்த உடையின் நிறமும் அந்த உடை காரணமாக நாம் அவருக்கு வைத்த பட்டப்பெயரும் ஞாபகம் இருக்கு. ஆனால் சில நிமிடங்களுக்கு முன்னர் ஏதோ ஒன்றை தேடி நான் ஏன் இந்த அறைக்குள் வந்தனான் என்கின்ற விடயம் மறந்து போய்விட்டது. நாம் ஏன் சில விடயங்களை நினைவில் வைத்திருக்கின்றோம், பல விடயங்களை மறந்து விடுகின்றோம்? நாம் ஏன் மறக்கின்றோம் என்பதனை அறிய வேண்டுமாயின், நாம் ஏன் நினைவாற்றலுள்ள உயிரினங்களாக பரிணாமம் அடைந்தோம் என்பதனை புரிய வேண்டும் என பேராசிரியரும் Why We Remember என்ற அரிய புத்தகத்தை எழுதியவருமான சரண் ரங்கநாத் கூறுகின்றார். நினைவு நல்லது, அழகானது, அற்புதமானது, சில வேளைகளில் கசப்பானதும் கூட. உயிரினங்களின் வாழ்வியலுக்கு நினைவாற்றல் மிக அவசியமான ஒன்று. எமது நினைவாற்றலை இழந்து விடுவோமாயின் எமது மூளையின் தொழிற்பாடு முழுவதுமாக ஸ்தம்பித்துவிடும். வாழ்வின் இயங்கியலே சிதைந்துவிடும். உதாரணமாக, இப்போது இதனை வாசிக்கும் அல்லது கேட்கும் நீங்கள் இந்த வாக்கியத்தின் கடைசி சொல்லை கேட்கும் போது வாக்கியத்தின் முதல் சொல்லையும் அதற்கு பின்னால் வந்த சொற்களையும் ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம்தான் இந்த முழு வாக்கியத்தின் அர்த்தத்தினை புரிந்து கொள்ள முடியும். அல்சைமர் போன்ற மறதி நோய்களினால் மிக பாதிப்படைந்த நோயாளிகளின் இறுதி காலகட்டங்களில் அவர்களின் மூளை எந்தெந்த தசை நார்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவர்களின் சுவாசத்தை கட்டுப்படுத்தலாம் என்பதனை மறந்து விடுவதன் மூலம் அவர்களின் இறப்புக்கே காரணமாக மறதி அமைந்து விடுகின்றது. உண்மையில் நினைவு என்றால் என்ன? நினைவு என்றால் என்ன என்ற கேள்வியினை உயிரியல் விஞ்ஞானிகளிடம் கேட்டால் அவர்கள் சார்ந்த துறையினை பொறுத்து பதில்கள் வேறுபடும். இந்த கேள்வியினை பிஹேவியரியல் சைக்காலஜிஸ்டிடம், அதாவது மனிதர்களின் நடவடிக்கைகளை அவதானிக்கும் உளவியல் நிபுணரிடம் கேட்போமாயின், திரும்ப திரும்ப ஒன்றை செய்வதன் மூலம் அந்த நிகழ்வு மனதில் நிரந்தரமாக பதிந்து விடுவதை நினைவென்று விவரிப்பார்கள். இதே கேள்வியினை நரம்பியல் நிபுணர்களிடம், நியூரோசைன்டிஸ்ட், கேட்போமாயின் அவர்களின் பதில் மூளையில் இருக்கும் கலங்களுக்கிடையில் ஏற்படும் நிரந்தரமான பிணைப்பு பற்றி விவரிப்பார்கள். நினைவென்றால் பழைய பொருட்களை ஒரு பெட்டியில் போட்டு வீட்டில் ஓரமாக வைப்பது போல எமது அனுபவங்களையும் அறிந்து தெரிந்த விடயங்களையும் மூளையில் ஒரு பகுதியில் சேகரித்து வைப்பதுதான் நினைவா? மனதில் நினைவுகளை மீட்பது தொடர்பாக காலங்காலமாக பல உவமேயங்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன. ஓர் ஒப்பீடு வீடியோ கேமரா. அதாவது நினைவென்பது ஒரு வீடியோ கேமரா பதிவு செய்வது போல நிகழ்வுகள் யாவையையும் மனதில், அதாவது மூளையில் ஏதோ இடத்தில் பதிவு செய்யப்படுவது. இந்த பதிவுகள் தேவைப்படும் போது வீடியோ கேசட்டை ரீவைண்ட் பண்ணி பார்ப்பது போல நினைவுகளை மனத்தில் மீட்டுக்கொள்ளலாம் என்பது. இன்னும் ஒரு ஒப்பீடு, கணினிகளில் நாம் ஃபைல்களுக்கு பெயரிட்டு சேகரித்து வைப்பது போல எமது நினைவுகளும் மனதில் எங்கோ ஓரிடத்தில் அட்டவணைப்படுத்தி சேகரித்து வைக்கப்படுகின்றன என்பது.
இந்த ஒப்பீடுகள் யாவும் தவறானவையாக இருந்தாலும் ஓர் உண்மையையும் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அதாவது, இப்போது வாசித்த இந்த வசனத்தை திரும்ப கண்ணை மூடிக்கொண்டு உங்களால் அப்படியே கூற முடியும். ஆதலினால் மூளையில் ஏதோ ஓரிடத்தில் நாம் சிலேட்டில் எழுதுவது போல நினைவுகள் பதியப்படுகின்றது என்பது. நினைவு ஆய்வாளர்கள், மெமரி ரிசர்ச்சர்ஸ், நினைவுகளை அடிப்படையில் 2 விதமாக பிரித்திருக்கின்றனர். ஒன்று குறுகிய கால நினைவுகள், ஷார்ட் டேர்ம் மெமரி. மற்றது நீண்டகால நினைவுகள், லாங் டேர்ம் மெமரி. குறுகிய கால நினைவுகள் என்பது நாம் தற்காலிகமாக ஒரு விடயத்தை நினைவில் வைத்திருப்பது. உதாரணமாக, எமக்கு தெரியாத ஒருவரின் தொலைபேசி இலக்கத்தை யாரிடமாவது கேட்டு உடனடியாகவே தொலைபேசியில் டயல் பண்ணுவது. நாம் கேட்ட எண்களை தொலைபேசியில் நாம் தேர்வு செய்யும் வரை அந்த எண்கள் நினைவில் இருக்கும். இந்த தொலைபேசி அழைப்பின் பின்னர் நாம் இலக்கத்தை மிக குறைந்த நேரத்திலேயே மறக்கத் தொடங்கி விடுவோம். இந்த வகையான நினைவுகள் மிக இலகுவாகவே எமது மூளையில் பதிந்து மறைந்து விடுவதனால் இதனை ஓர் இலேசான விடயமாக மூளை கையாளுகின்றது என்று எண்ணிவிடாதீர்கள். இதற்கு பின்னால் மிகச் சிக்கலான ஒரு பொறிமுறை இருக்கிறது. முதலில் எமது புலன்கள் இவை மிக விழிப்பானவை. வெளியுலகம் தொடர்பாக தொடர்ந்து தகவல்களை மூளைக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றன. இவை மிக அதிகமான தகவல்கள். கணினியின் மொழியில் கூறுவதாயின் 12 மணித்தியாலங்களில் ஏறக்குறைய 32 GB தகவல்கள், 32 gigabyte of data தொடர்ந்து மூளைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. மிக மிக அதிகமான தகவல்கள் இருந்தும் பெரும்பாலான தகவல்களை குறுகிய காலத்துக்கு எமது மூளை சேமிக்கும் வல்லமை பெற்றவை. இப்போது ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களால் என்ன பார்த்தீர்கள் என்று கண்ணை மூடிக்கொண்டு விவரமாக கூற முடியும். ஆனால் ஒரு சில நிமிடங்களின் பின்னர் கேட்டால் இவ்வளவு விவரமாக கூற முடியாது. ஜன்னலூடாக பார்க்கும் போது வெளியே இருக்கும் வீதியில் சில கார்கள் போயிருக்கும். சில நிமிடங்களின் பின்னர் எம்மிடம் 3வது போன காரின் நிறம் என்ன என்று கேட்டால் எமது பதில் சரியாக இருக்காது. முதலாக கேட்ட பாடலை அதே தொனியிலோ ராகத்திலோ சரியாக சில நிமிடங்களின் பின்னர் எம்மால் பாட முடியாது. எமது புலன்களில் இருந்து வரும் தகவல்களை ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே எம்மால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். தேவையில்லாத தகவல்களை மூளை இலகுவாக மறந்து விடுகின்றது. போன வாரம் புதன்கிழமை இரவு எத்தனை மணிக்கு என்ன சாப்பிட்டீர்கள் என்பது நினைவில் இருக்கின்றதா? இந்த தகவல்களால் ஒரு பிரயோசனங்களும் இல்லையெனில் இதனை மூளை நினைவில் வைத்திருப்பதில்லை. இருப்பினும் இந்த புலன்களில் இருந்து வரும் தற்காலிக நினைவுகள் தொடர்ந்து வரும் எமது செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் நாம் குறுகிய நேரத்திற்கு இவற்றை நினைவில் வைத்திருப்போம். இந்த வகை நினைவாற்றலை ஒர்க்கிங் மெமரி என்பார்கள். இதற்கு தமிழில் செயற்படு நினைவாற்றல் என்று கூகுள் AI மொழிபெயர்ப்பு கூறுகின்றது. கீழே வரும் எண் தொடரை அவதானமாக பார்த்துக் கொள்ளுங்கள். 1 8 5 2 7 9. உங்களால் கண்ணை மூடிக்கொண்டு இறுதி இலக்கத்திலிருந்து முதல் இலக்கம் வரை கூற முடியுமா? 1வது எண், 3வது எண் மற்றும் 5வது எண்கள் யாவற்றையும் ஒன்றுடன் ஒன்று பெருக்க முடியுமா? இவற்றை கணிப்பதற்கு எமக்கு ஒர்க்கிங் மெமரி அவசியமாகின்றது. எமது நாளாந்த வாழ்வின் செயற்பாடுகளுக்கு ஒர்க்கிங் மெமரி மிகவும் உறுதுணை புரிகின்றது. ஒரு கடையில் சில பொருட்கள் வாங்கப் போவது, சமையல் செய்வது, ஓர் அறைக்குள் எதற்காக போனோம் என்பதனை உணர்வது, ஒரு நண்பருடன் ஆழமான உரையாடலை நடத்துவது, ஒரு கதை புத்தகத்தை வாசித்து முடிப்பது என பலவற்றுக்கும் இந்த ஒர்க்கிங் மெமரி மிக அவசியமான ஒன்று. சில சந்தர்ப்பங்களில் இந்த ஒர்க்கிங் மெமரி நீண்டகால நினைவுகளாக, லாங் டேர்ம் மெமரி, மூளையில் பதிந்துவிடும். நாம் வழக்கமாக நினைவாற்றலை பற்றி பேசும்போது
இந்த நீண்டகால நினைவுகளை பற்றித்தான் குறிப்பிடுகின்றோம். நீண்டகால நினைவுகளை மேலும் பல வகையாக ஆய்வாளர்கள் பிரித்திருக்கின்றனர். முதலாவது ப்ரொசீஜரியல் மெமரி, தமிழில் முறைசார் நினைவு என்கின்றனர். மற்றது டிக்ளரேட்டிவ் மெமரி, தமிழில் அறிவாற்றல் நினைவு என்று குறிப்பிடுகின்றனர். இந்த இரண்டு வகை நினைவுகளையும் எப்படி, ஹவ் மற்றும் என்ன, வாட் என்ற சொற்களுக்கு இருக்கும் அர்த்தத்துடன் பொருத்தி பார்க்கலாம். ப்ரொசீஜரியல் மெமரி, அதாவது முறைசார் நினைவென்பது நாம் ஒரு விடயத்தை எப்படி செய்வது, நோயிங் ஹவ் என்பதனை நினைவில் வைத்திருப்பது. அதாவது நாம் ஒன்றை கற்று பழகிக் கொள்வதன் மூலம் நினைவில் வைத்திருப்பது. உதாரணமாக, பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த கீ எங்கே இருக்கிறது என்பது பியானோவை பார்க்காமலேயே முழுவதுமாக நினைவில் இருக்கும். ப்ரொசீஜரியல் மெமரியினை எமது மனதால் உணர்வு பூர்வமாக, கான்ஷியஸ் மைண்ட், சில வேளைகளில் உணர முடியாது. உதாரணமாக, நீங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டை நன்கு பாவிக்க தெரிந்தவர்கள், கீபோர்டை பார்க்காமலே டைப் பண்ண தெரிந்தவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களிடம் ஒரு பேப்பரில் கீபோர்டின் வரைபடத்தை கீறி எந்த இடங்களில் என்ன எழுத்துகள் வருமென்று எழுதச் சொன்னால் உங்களால் எழுத முடியாமல் இருக்கும். ஆனால் கீபோர்டில் கைகளை வைப்பீர்களாயின் நீங்கள் பார்க்காமலேயே உங்கள் விரல்கள் தேவையான எழுத்துகள் மேல் தானாக நகரும். அதாவது விரல்களுக்கு தனிப்பட்ட சொந்த நினைவுகள் இருப்பது போல அவை இயங்குகின்றன. இதே போலவே நாம் கார் ஓடும் போது எவ்வளவு பலத்தை பாவித்து ஆக்சிலரேட்டர் பெடலை அமர்த்த வேண்டும், ஸ்டியரிங்கை எவ்வளவு எந்த பக்கம் திருப்ப வேண்டும் என்பதனை பற்றி சிந்திக்கவே தேவையில்லை. கைகளும் கால்களும் தானாகவே அவற்றை செய்யும். நாம் நம் பாட்டில் வானொலி கேட்டுக்கொண்டோ நண்பர்களுடன் கதைத்துக் கொண்டோ காரை ஓட்டிக்கொண்டு போகலாம். டிக்ளரேட்டிவ் மெமரி, அதாவது அறிவாற்றல் நினைவினை வெளிப்படையான நினைவு, எக்ஸ்பிளிசிட் மெமரி எனவும் விவரிப்பார்கள். இந்த நினைவாற்றல் நாம் சிறுவயதிலிருந்து கேட்டு அறிந்து கொண்ட விடயங்கள், அதாவது நாய்களுக்கு 4 கால்கள் இருக்கும் போன்ற தகவல்களை நினைவில் வைத்திருப்பது. இந்த விடயங்கள் வெளிப்படையாகவே யாவரும் அறிந்து கொள்ளும் விடயம். இதனால் இந்த வகை நினைவுகளை டிக்ளரேட்டிவ் மெமரி, அதாவது அறிவாற்றல் நினைவு என்கின்றனர். இந்த நினைவாற்றலையும் மீண்டும் 2 விதமாக பிரித்திருக்கின்றனர். ஒன்று கருத்தியல் நினைவு, செமென்டிக் மெமரி. மற்றது நிகழ்வுகளின் நினைவாற்றல், எபிசோடிக் மெமரி. செமென்டிக் மெமரி, அதாவது கருத்தியல் நினைவென்பது சாதாரண யதார்த்த உண்மை நிலைமைகளை நினைவில் வைத்துக் கொள்வது. உதாரணமாக, 2 2 4 என்பதனை நாம் உடனடியாக கூறுவோம், எந்த கணக்கும் மனதில் போட தேவையில்லை. அதேபோல பிரான்சின் தலைநகர் பாரிஸ் என்பது போன்ற நினைவுகள், அதாவது இந்த நினைவுகள் அடிப்படை உண்மைகள், ரியல் ஃபேக்ட்ஸ், இவற்றை நினைவில் வைத்துக் கொள்வதனை செமென்டிக் மெமரி என்பார்கள். எபிசோடிக் மெமரி, அதாவது நிகழ்வுகளின் நினைவாற்றல் என்பது எமது நாளாந்த அனுபவங்களை நினைவில் வைத்திருப்பது. அதாவது பிரான்சின் தலைநகர் பாரிஸ் என்பதை நினைவில் வைத்திருப்பதை செமென்டிக் மெமரி என்றால், பாரிஸில் சுற்றுலா பயணம் நாம் மேற்கொண்ட போது எமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எபிசோடிக் மெமரி என்பார்கள். காலை நேரங்களில் பாரிஸ் நகரம் முழுவதுமாக பரந்திருக்கும் காப்பி கடைகளுடன் சேர்ந்திருக்கும் பேக்கரிகளில் இருந்து வரும் வெந்து சுவையான மணம் வீசும் குரோசோன், பேகெட் போன்றவற்றின் மணங்களின் நினைவுகள். ஈஃபில் கோபுரத்தை, ஈஃபில் டவர் பார்ப்பதற்காக வளைந்து நெளிந்து நின்ற வரிசையில் மணித்தியால கணக்கில் காத்திருந்தது. லா சப்பலில் சாப்பிட்ட தோசை என பல அனுபவங்களின் நினைவுகளை நிகழ்வுகளின் நினைவாற்றல், எபிசோடிக் மெமரி என்கின்றனர். நினைவுகள் என்பது நினைவுகள். இதனை ஏன் எப்படி வகை வகையாக பிரிக்க வேண்டும் என்று வாசகர்கள் கேட்கலாம். இதற்கு காரணம் இருக்கிறது. விதம் விதமான நினைவுகள் மூளையில் பதியப்படும் பொறிமுறைகளும் அவை எங்கே பதியப்படும் என்ற விவரங்களும் நினைவுகளுக்கேற்ப மாறுபடுகின்றன. இதனால் மூளையின் ஒரு பகுதியில் ஏற்படும் பாதிப்பினால்
சில வேளைகளில் நோயாளிகளினால் ஒரு வகைப்பட்ட நினைவுகளை மறந்திருப்பார்கள். அதேவேளை வேறு வகை நினைவுகளை மறந்திருக்க மாட்டார்கள். அல்சைமர் போன்ற மறதி நோயினால் அவதிப்படும் ஒருவர் இலகுவில் அவர் எங்கே இருக்கின்றார், ஸ்பாஷியல் மெமரி, அதாவது எபிசோடிக் மெமரி என்பதனை மறந்துவிடுவார். ஆனால் அவர் பழகிய இசைக்கருவிகளை அல்லது பாடல்களை அற்புதமாக இசைப்பார்கள், பாடுவார்கள். அதாவது இந்த நோயாளிகளுக்கு ப்ரொசீஜரல் மெமரி என்ற நினைவுகள் பாதிப்பு அடைவதில்லை. கற்பதும் கற்றவற்றை நினைவில் வைத்திருப்பதும் நினைவில் இருப்பவற்றை தேவைப்படும் போது மீட்டெடுப்பதும் மூளையின் அதி உன்னதமான செயல்பாடுகளில் ஒன்று. ஒரு கணத்தில் ஓரிடத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வின் காரணமாக மூளையின் மிக சிறு பகுதியில் நடைபெறும் மிக சிறு இரசாயன தாக்கம் எவ்வாறு எமது மனதில் வாழ்நாள் முழுவதுமே நீங்காத நினைவுகளாக பதிந்து விடுகின்றன. இந்த கேள்விக்கான பதிலை தேடி ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக உயிரியல் ஆய்வாளர்கள், நரம்பியல் வல்லுநர்கள், மனோதத்துவ நிபுணர்கள், இயற்பியல் விஞ்ஞானிகள் என பலரும் தொடர்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டபடி இருக்கின்றனர். சாதாரண வளர்ந்த மனிதர்களின் மூளையில் ஏறக்குறைய 86 பில்லியன் வரையிலான மூளைக்கலங்கள், அதாவது நியூரோன்கள் இருக்கின்றன. ஒப்பீட்டளவில் இந்த எண்ணிக்கை தற்போது இந்த பூமியில் வாழும் மனிதர்களின் எண்ணிக்கையை விட 10 மடங்கு அதிகம். நியூரோன்கள் ஒரே சீராக மூளையில் உருவாக்குவதில்லை. தாய்மார்களின் கர்ப்பப்பையில் இருக்கும் சிசுவின் 2வது 3 மாதத்தில், செகண்ட் ட்ரைமெஸ்டர், நிமிடத்திற்கு 200 மில்லியன் நியூரோன்கள் உருவாகுகின்றன. குழந்தைகள் பிறந்த பின்னர் நியூரோன்களின் உருவாக்கம் நின்றுவிடுகின்றது. இதே போலவே கற்பதும் கற்றவற்றை நினைவில் வைத்திருப்பதும் போன்ற மூளையின் செயற்பாடுகளும் ஒரே சீராக மூளையில் செயற்படுவதில்லை. சிறு குழந்தைகளின் மூளை செயற்திறன்மிக்க உறுப்பாக செயற்படுகின்றது. 3 வயது குழந்தையை பரிசோதிக்கும் ஒரு குழந்தை மருத்துவர், அவர் 10 வருடத்துக்கு மேலாக மருத்துவத் துறையில் சிறப்பு படிப்பு படித்து முடித்து வந்திருந்தாலும் கூட, அந்த மருத்துவரின் மூளையினை விட மருத்துவர் பரிசோதிக்கும் குழந்தையின் மூளை மிக வீரியமாக குழந்தையை பரிசோதிக்கும் அந்த நிமிடத்தில் செயற்படுகின்றது. மூளையில் இருக்கும் ஒவ்வொரு நியூரோனும் மூளைக்கலம் சராசரியாக 10,000க்கும் அதிகமான மற்றைய நியூரோன்களுடன் தொடர்பில் இருக்கின்றன. தொடர்பில் இருக்கும் 10,000 நியூரோன்களும் மீண்டும் இன்னுமொரு 10,000 நியூரோன்களுடன் தொடர்பில் இருக்கின்றன. இவ்வாறாக ஒரு வலைப்பின்னலாக நியூரோன்களின் தொடர்பு விரிந்திருக்கின்றன. உண்மையில் மூளைக்கலங்கள், நியூரோன்கள் ஒன்றுடன் ஒன்று இணைப்பில் இருப்பதில்லை. ஒவ்வொரு கலங்களுக்கும் இடையில் ஒரு சிறு இடைவெளி இருக்கின்றது. இந்த இடைவெளியை சைனாப்சஸ் என்பார்கள். இந்த இடைவெளி கூடாக மூளைக்கலங்களின் தொடர்பை ரசாயனங்கள் உருவாக்குகின்றன. இந்த ரசாயனங்களை நரம்பியல் கடத்தி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்பார்கள். இவ்வாறாக ஒரு வலைப்பின்னலாக மூளையில் உள்ள கலங்கள் அமைந்திருப்பதால் ஒரு கலத்தில் ஏற்படும் தாக்கம் அந்த கலத்துடன் தொடர்பில் இருக்கும் மற்ற கலத்திற்கும் கலங்களுக்கும் இடையில் இருக்கும் ரசாயனங்கள் மூலம் பரவுகின்றது. உதாரணமாக, சிறு வயதில் ஒரே மாதிரியான சிறு பெட்டிகளை, உதாரணமாக சிகரெட் பெட்டிகள், ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு சிறு இடைவெளி விட்டு அடுக்கி வைத்த பின்னர் முன்னால் இருக்கும் பெட்டியினை தட்டிவிட, அதற்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொரு பெட்டியும் சரிந்து விழுவது தொடர்வது போல மூளைக்கலத்தில் ஏற்படும் தாக்கம் அந்த கலத்துடன் தொடர்பில் இருக்கும் கலங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து அந்த கலங்களுடன் தொடர்பில் இருக்கும் மற்ற கலங்களுக்கும் என ஒரு சங்கிலி தொடராக தொடர்ந்து பரவுகின்றன. இவ்வகையான தொடர்பை நரம்பியலில் மல்டி டிரெக்ஷனல் டொமினோ எஃபெக்ட் என்பார்கள். இங்கு ஒன்றை புரிதல் வேண்டும். நியூரோன்கள் வெறும் ரிலே போல ஒன்றுடன் ஒன்று தொடர்புகளை ஏற்படுத்துவதில்லை. எந்த நியூரோனுடன் எப்போது தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதனை ஒவ்வொரு நியூரோனும் சுயமாக தீர்மானிக்கின்றன. எமது புலன்கள் மூலம் நாம் அடிக்கடி உணரும் விடயங்கள் மூளைக்கலங்களில் நிரந்தரமான தொடர்புகளை உருவாக்கி விடுகின்றது. உதாரணமாக, ஒருவரின் முகத்தை பார்க்கும் போது
எமது பார்வை புலத்தினால் ஏற்படும் தாக்கத்தை உணரும் மூளைக்கலம், அதனை நியூரோன் ஏ என்று வைத்துக் கொள்வோம். அதேபோல அந்த நபரின் பெயரை கேட்கும் போது எமது செவி புலத்தினால் உணரும் மூளைக்கலம், அதனை நியூரோன் பி என்று வைத்துக் கொள்வோம். இந்த நபரை நாம் அடிக்கடி பார்த்து பழகும் போது அவரது முகத்தை உணரும் நியூரோன் ஏயும் அவரது பெயரை கேட்டு உணரும் நியூரோன் பி நிரந்தரமான பிணைப்புகளை ஏற்படுத்துகின்றன. நியூரோன் ஏயில் ஏற்படும் தாக்கம் உடனடியாகவே நியூரோன் பியில் ஒரு தாக்கத்தை தூண்டிவிடுகின்றது. இவ்வாறாக மூளைக்கலங்கள் ஒன்றுடன் ஒன்றாக ஒரே நேரத்தில் இணைப்புகளை தோற்றுவிக்கின்றன. இந்த இணைப்புகள் ஒரு சிறு வரைபடம் போல மூளையில் தோன்றுகின்றன. இந்த வரைபடம் போல தோன்றும் நியூரோன்களின் நீண்டகால இணைப்புகள்தான் எமது நினைவாற்றலுக்கு அடித்தளமாக அமைகின்றது. மூளையில் வரையப்படும் இந்த நியூரோன்களின் இணைப்பு வரைபடத்தை நரம்பியல் வல்லுநர்கள் என்கிராம் என்பார்கள். நியூரோன்களின் இணைப்புகள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு விடயம் தொடர்பாக புதிய தகவல்கள் எமது புலன்களிலிருந்து மூளைக்கு சென்றடையும் போது நியூரோன்களின் தொடர்புகள் மாற்றமடைகின்றன. அதாவது நியூரோன்களின் இணைப்பு வரைபடம் என்கிராம் புதிய வடிவம் பெறுகின்றது. உதாரணமாக 20 வருடங்களுக்கு முன்னர் பார்த்த நண்பர் ஒருவரின் முகத்தின் உருவம் இப்போது பார்க்கும்போது மாறியிருக்கும். இந்த முகத்தை பார்க்கும்போது எமது பார்வை புலத்தினால் உணரும் நியூரோன் ஏ ஆக இருக்கப் போவதில்லை. அது A1 என்று ஒரு புதிய நியூரோனாக இருக்கும். இப்போது அவரது பெயரை கேட்டு உணரும் நியூரோன் பி அதன் தொடர்புகளை A1உடன் பேணிக்கொள்ளும். இவ்வாறாக தொடர்புகளை மாற்றும் நியூரோன்களின் வல்லமையினை ஆங்கிலத்தில் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பார்கள். என்கிராம் தான் மூளையில் பதியப்படும் நினைவுகளாயின் இவை மூளையின் எந்த பகுதியில் எவ்வாறு பதியப்படுகின்றன? இங்குதான் மூளையின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் முக்கிய பகுதியாகிய ஹிப்போகாம்பஸின் தொழிற்பாடு முக்கியம் அடைகின்றது. புலன்களினால் வரும் தகவல்களை மூளையில் நீண்டகால நினைவுகளாக ஒன்றிணைப்பது ஹிப்போகாம்பஸ் எனும் பகுதி. மூளையில் நீண்டகால நினைவுகளை கட்டமைப்பதற்கு ஹிப்போகாம்பஸ் மிக முக்கியமான பகுதியாக செயற்படுகின்றது. ஆயினும் இதன் முக்கியத்துவம் 1950ஆம் ஆண்டு வரை பெரிதாக அறியப்படவில்லை. ஹிப்போகாம்பஸின் முக்கியத்துவத்தினை அறிவதற்கு நாம் நோயாளி எச்எம்மின் கதையினை அறிதல் வேண்டும். 2008ஆம் ஆண்டு இறந்து போன நோயாளி எச்எம்மின் உண்மையான பெயர் ஹென்றி மொலைசன். இவர் இறக்கும் வரை இவரது அடையாளத்தை பாதுகாக்கும் பொருட்டு இவர் எச்எம் என்றே அறியப்பட்டார். பொதுவாக நினைவு, மூளை, நரம்பியல் தொடர்பாக எழுதப்படும் எல்லா புத்தகங்களிலும் இவர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு இருக்கும். பல புத்தகங்களில் இவரை பற்றி மிக விவரமாக எழுதியிருப்பார்கள். எச்எம் சிறு வயதில் சைக்கிள் ஓடும் போது ஏற்பட்ட விபத்தில் தலையில் ஏற்பட்ட அடி காரணமாக அவர் 10-15 வயதுகளிலிருந்து வலிப்பு நோயினால் சீசர்ஸ் அவதிப்படத் தொடங்கினார். அவர் இளமை பருவத்தை அடையும் போது இந்த வலிப்பு நோய் அவருக்கு அடிக்கடி தோன்றுவதால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை மோசமடைந்தது. இவருக்கு இந்த வலிப்பு நோய் வருவதற்கான காரணம் மூளையின் ஒரு பகுதியில் இருக்கும் கலங்கள், குறிப்பாக டெம்பரல் லோப் எனும் பகுதியில் இருக்கும் மூளைக்கலங்கள் ஒன்றுடன் ஒன்று கட்டுப்பாடுகளின்றி கண்டபடி தொடர்பு கொள்வதால் ஏற்படுகின்றது என்று அவரை பரிசோதிக்கும் மருத்துவர்கள் நம்பினார்கள். இறுதியாக எச்எம்மின் மூளையின் ஒரு பகுதியினை அகற்றி விடுவதன் மூலம் அவரது வலிப்பு நோயினை கட்டுப்படுத்த முடியும் என முடிவெடுத்து இந்த வலிப்பு மூளையில் எங்கு ஆரம்பிக்கின்றதோ அந்த பகுதியிலிருந்து சில பகுதிகளை அகற்றியிருக்கின்றனர். இந்த அறுவை சிகிச்சையை செய்த மருத்துவர் வில்லியம் ஸ்கோஃபிலுக்கு இது ஒரு புது அனுபவம். இவ்வாறான அறுவை சிகிச்சைகளை அவர் இதற்கு முன்னர் செய்ததில்லை. இந்த சிகிச்சையின் போது எச்எம்மின் மூளையிலிருந்து அகற்றப்பட்ட பகுதிகளுடன் ஹிப்போகாம்பஸ் பகுதியும் அடங்கும். அறுவை சிகிச்சையின் பின்னர் அவரது வலிப்பு நோய் மிக குறைந்துவிட்டது. அந்த வகையில் அவருக்கு நடந்த அறுவை சிகிச்சை
ஒரு வெற்றிகரமான சிகிச்சை என்றே கூற வேண்டும். ஆனால் இந்த சிகிச்சையின் பின்னர் அவரால் நீண்டகால நினைவுகளை பேண முடியவில்லை. அறுவை சிகிச்சை நடப்பதற்கு முன்னர் நடந்த நிகழ்வுகளை நினைவில் வைத்திருந்த எச்எம் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவரால் அது முடியவில்லை. எச்எம்முக்கு தலையில் அறுவை சிகிச்சை நடந்தது 1958ஆம் ஆண்டு. அவர் 2008ஆம் ஆண்டு இறக்கும் வரை பல மனோதத்துவ நிபுணர்கள், நரம்பியல் வைத்தியர்கள், ஆய்வாளர்கள் என பலரும் அவரை பரிசோதித்து பார்த்ததில் முடிவாக அவருக்கு குறுகிய கால நினைவுகளை நீண்டகால நினைவுகளாக மூளையில் பதியும் வல்லமை இல்லை என்பது தெரியவந்தது. ஹிப்போகாம்பஸ் மூளையின் நடுப்பகுதியில் மூளையின் 2 பாகங்களிலும் 2 பிரிவுகளாக அமைந்துள்ளது. இதன் தொழிற்பாடு நேரம், இடம், ஸ்பேஸ் அண்ட் டைம் போன்றவற்றை மூளையில் பதிவு செய்வது. மற்றது குறுகிய கால நினைவுகளை தேவைப்படும் போது மூளையின் மேற்பகுதியான கோர்டெக்ஸில் ஒருங்கிணைத்து பதிவு செய்வது. ஹிப்போகாம்பஸ் குழந்தைகளின் மூளையில் வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்கு 4-5 வருடங்கள் எடுக்கின்றன. இதனால் தான் எம்மால் மிக சிறுவயது அனுபவங்களை நினைவில் வைத்திருக்க முடிவதில்லை. இதேபோல வயோதிப காலத்தில் ஹிப்போகாம்பஸின் அளவு சுருங்குகின்றது. இதனால் மறதியும் அதிகமாகின்றது. Why We Remember என்ற புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் சரண் ரங்கநாத் ஹிப்போகாம்பஸினை ஒரு இசைக்குழுவின் நடத்துனருக்கு, கண்டக்டர் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரா, ஒப்பாக விவரிக்கின்றார். இசைக்குழு நடத்துனர் இல்லாத போது இசைக்குழுவினால் எவ்வாறு ஒருமித்து இசை வழங்க முடியாத நிலைமை உருவாவது போல ஹிப்போகாம்பஸில் ஏற்படும் சிதைவால் தவிக்கும் நோயாளிகளுக்கு நினைவுகளை மீட்க முடியாத நிலைமை உருவாகின்றது. இருந்தும் ஓர் இசைக்குழு திரும்ப திரும்ப ஓர் இசையினை வாசித்து பழகிய பின்னர் இந்த இசைக்குழுவினை இயக்கும் நடத்துனர் இல்லாமலேயே இசைக்குழுவினர் பழகிய இசையினை வாசிக்க முடிவது போல எச்எம் மற்றும் ஹிப்போகாம்பஸின் பாதிப்பினால் மறதி நோய்க்கு உட்பட்டவர்கள் சில பழைய நினைவுகளை மீட்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர் என சரண் ரங்கநாத் மேலும் விவரிக்கின்றார். முன்னர் குறிப்பிட்ட நிகழ்வுகளின் நினைவாற்றலை, எபிசோடிக் மெமரி, கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். இந்த வகையான நினைவுகளையே நாம் வழக்கமாக நினைவுகள், ஆட்டோபயோகிராபிக்கல் என்று கருதுவதால் அவற்றை பொதுவான நினைவு என்றே தொடர்ந்து எழுதுகின்றேன். ஒரு நிகழ்வு நடக்கும் போது இந்த நிகழ்வு தொடர்பாக எமது மனதில் தோன்றும் அனுபவங்கள், அதாவது உணர்ச்சிகள், காட்சிகள், கேட்ட ஒலிகள், தொட்டு உணர்ந்த உணர்வுகள் என யாவும் ஒன்றிணைந்து மனதில் பதிவதனை உளவியலாளர்கள் பினோமினாலஜி ஆஃப் மெமரி, அதாவது நினைவு எனும் தோற்ற நிகழ்வியல் என்பார்கள். நாம் எவ்வாறு எமது புலன்களிலிருந்து வரும் தகவல்களிலிருந்து மூளையினால் கட்டமைக்கப்படும் ஒரு தோற்ற நிகழ்வியலை யதார்த்தம் என்று கருதுகின்றோம். அதாவது யதார்த்தம் எனும் தோற்ற நிகழ்வியல், பினோமினாலஜி ஆஃப் ரியாலிட்டி. அதேபோல நினைவுகளும் ஒரு தோற்ற நிகழ்வியல். நினைவுகள் கடந்த கால நிகழ்வுகளை மீண்டும் பழைய வீடியோவையோ அல்லது திரைப்படத்தையோ பார்ப்பது போல மனத்திரையில் பிம்பமாக பார்ப்பதில்லை. மாறாக மனதில் மீண்டும் கட்டமைக்கப்படும் ஒரு நிகழ்வியல். ஒவ்வொரு தடவையும் பழைய சம்பவங்களை நாம் நினைக்கும் போது அவை மீண்டும் மீண்டும் கட்டமைக்கப்படுகின்றன. இதனால் எமது மன நிலைமைகளுக்கு ஏற்ப நினைவுகளின் உண்மைத்தன்மையும் வேறுபடுகின்றது. உதாரணமாக, ஒரு நெருங்கிய நண்பருடன் நாம் வீதியில் நிற்கும் போது ஒரு விபத்து நடந்திருக்கின்றது. இந்த விபத்தை நாம் இருவரும் ஒரே நேரத்தில் பார்த்தோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 10 வருடம் கழிந்த பின்னர் நாம் அந்த நண்பருடன் உரையாடும் போது விபத்து தொடர்பான எமது நினைவும் அவரது நினைவும் வேறு வேறாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த நண்பர் எமக்கு மிக நம்பிக்கையானவராக இருப்பாராயின் இந்த விபத்து தொடர்பான எமது நினைவு கூட எமக்கு தெரியாமலேயே மெதுவாக மாறிவிடும். குற்றவியலில் நேரடி சாட்சியங்களை விசாரிக்கும் போலீசார் தமது அனுமானங்களின் அடிப்படையில் சாட்சியங்கள் பார்க்காத நிகழ்வுகளையும் அவர்கள் பார்த்ததென்று நினைக்க வைத்து விடுவார்கள்.
இதன் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களை நீதிமன்றத்தில் சாட்சியம் கூற வைத்த பல வழக்குகள் இருக்கின்றன. நினைவுகள் தொடர்பாக எழுதப்பட்டிருக்கும் புத்தகங்கள், கட்டுரைகளில் அடிக்கடி குறிப்பிடப்படும் வழக்கு ஜெனிஃபர் தாம்சனுக்கும் ரொனால்ட் காட்டனுக்கும் இடைப்பட்டது. ஜெனிஃபர் தாம்சன் அமெரிக்காவின் வட கரோலினா, நோர்த் கரோலினா மாநிலத்தில் வசித்து வந்தார். அவருக்கு 22 வயது நடக்கும் போது அந்த கொடூரம் நடைபெற்றது. அவர் வீட்டில் தனியே தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கையில் அவரது வீட்டில் நுழைந்த காமுகன் ஒருவன் கத்தி முனையில் அவரை கற்பழித்து விட்டான். ஜெனிஃபர் போலீசிடம் முறையிட்டார். போலீசார் அந்த காமுகனின் முகம் எவ்வாறு இருக்கும் என்பதனை விளக்கி கூறும்படி ஜெனிஃபரிடம் விசாரித்தனர். ஜெனிஃபரின் விளக்கத்திற்கேற்ப ஒருவனின் முகத்தை போலீசார் வரைந்து குற்றவாளியை தேடத் தொடங்கினார்கள். சீக்கிரமே அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ரொனால்ட் காட்டன் என்பவரை கைது செய்தனர். ஜெனிஃபரும் அவரை அடையாள அணிவகுப்பில் இனம் கண்டுகொண்டார். காட்டன் தான் இந்த கொடூர செயலை செய்யவில்லை என்று பலமுறை விவாதித்த போதும் அது பலனளிக்கவில்லை. நீதிமன்றம் காட்டனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து அவரை சிறையில் அடைத்தது. காட்டன் சிறையில் அடைக்கப்பட்டு சில வருடங்களின் பின்னர் அதே சிறையில் வேறு ஒரு கற்பழிப்பு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த குற்றவாளி பாபி பூல் என்பவர் ஜெனிஃபர் தாம்சனையும் தானே கத்திமுனையில் கற்பழித்ததனை ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தனது ஆயுள் தண்டனையினை நீக்கி தன்னை விடுதலை செய்யும்படி காட்டன் மேல்முறையீடு செய்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது தனக்கு நடந்த கொடூர செயலின் சூத்திரதாரி காட்டன் தான், பாபி பூல் அல்ல என ஜெனிஃபர் மிக உறுதியாக கூறினார். நீதிமன்றம் காட்டனுக்கு இம்முறை முதல் முறை வழங்கப்பட்ட தீர்ப்பை 2 மடங்காக்கி 2 ஆயுள் தண்டனையாக தீர்ப்பு வழங்கியது. 11 வருடங்கள் கழிந்த பின்னர் மரபணு பரிசோதனைகள் மூலம் தடயங்களை ஆய்வு செய்தபோது ஜெனிஃபருக்கு நடந்த கொடூர செயலின் காரணகர்த்தா பாபி பூல் என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகிற்று. ரொனால்ட் காட்டன் இறுதியாக விடுதலை செய்யப்பட்டார். எவ்வாறு ஜெனிஃபர் தாம்சன் அவருக்கு நடந்த கொடூர செயலின் சூத்திரதாரியை மறந்திருக்க முடியும்? இந்த நிகழ்வு நடக்கும் போது ஜெனிஃபர் மிகுந்த அதிர்ச்சி, பயம், கோபம் மற்றும் இந்த நிகழ்வில் இருந்து தன்னை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று மன உளைச்சல்களுக்கு உட்பட்டு இருந்திருப்பார். இதனால் இவரின் கவனம் வீட்டில் நுழைந்தவனின் முகத்தை அவதானிக்க தவறியிருக்கும். இதேவேளை இந்த வழக்கை விசாரிக்கும் போலீசார் அடையாள அணிவகுப்பின் போது இந்த குற்றத்தை செய்தது காட்டன் தான் என்று ஜெனிஃபரிடம் மறைமுகமாக சொல்ல ஆரம்பித்திருக்கின்றனர். இதுவே ஜெனிஃபரின் உறுதியான நம்பிக்கைக்கு காரணமாகிற்று. இந்த நிகழ்வு மனிதர்களுக்கு நடக்கும் முக்கிய நிகழ்வுகளில் கூட சில வேளைகளில் அவர்கள் முக்கியமானவற்றை மறந்துவிடும் பலவீனமான நினைவாற்றலை விவரிக்கின்றது. இப்போது ஜெனிஃபர் தாம்சனும் ரொனால்ட் காட்டனும் நெருங்கிய நண்பர்கள். தவறான சாட்சியங்கள் மூலம் சிறைகளில் வாடும் கைதிகளை மீட்க முயலும் அமைப்பான இன்னசென்ஸ் ப்ராஜெக்டில் அங்கத்தவர்களாக செயற்படுகின்றனர். குறிப்பு: இந்த ஒரு கதையினை வைத்து பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாவரும் தவறாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று முடிவு கட்ட முடியாது. 100க்கு 99% சந்தர்ப்பங்களில் பாலியல் குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்களினால் சரியாகவே அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த கட்டுரையின் முற்பகுதியில் நினைவுகளை பல உவமயங்களுக்கு ஒப்பிடுவது பற்றி விவரித்திருந்தேன். மெமரி லேன் என்ற புத்தகத்தை எழுதிய கியாரா கிரீன் அவர்கள் நினைவுகளை சிறுவர்கள் விளையாடும் பிளாஸ்டிக் லெகோ பிளாக்ஸுக்கு இணையாக ஒப்பிடுகின்றார். அதாவது இந்த லெகோ பிளாக்ஸை பாவித்து ஒரு சிறிய கோபுரத்தை அமைக்கின்றனர். இந்த கட்டிய கோபுரத்தை பிரித்து ஒவ்வொரு லெகோ பிளாக்குகளையும் பிரித்து வைக்கின்றோம். மீண்டும் முன்னர் போல கோபுரத்தை கட்டும் போது அந்த கோபுரத்தின் நிறங்கள் மாறியிருக்கும். அதன் உருவம் கூட சிறிது மாற்றம் பெற்றிருக்கும். இந்த கோபுரத்தை மீண்டும் மீண்டும் கட்டும் போது கோபுரத்தின் உருவம் முதலில் கட்டியிருந்த உருவத்தினை விட முழுவதுமாக மாறியிருக்கும்.
நாம் திரும்பத் திரும்ப நினைக்கும் எமது சுயசரிதை நினைவுகளும் அவ்வாறே. இதனால்தான் திரும்பத் திரும்ப நினைக்கும் நினைவுகளை காப்பி ஆஃப் அ காப்பி ஆஃப் அ காப்பி ஆஃப் அ காப்பி என்று பேராசிரியர் ரங்கநாத் விவரிக்கின்றார். நான் எனது புது சப்பாத்தை பிள்ளையார் கோவிலில் 20 வருடங்களுக்கு முன்னர் தொலைத்த கதையினை எனது நண்பருடன் பகிர்ந்து கொண்டிருந்த போது எனது மனைவி குறுக்கிட்டு, உண்மையில் இது நடந்தது விஷ்ணு கோவிலில், பிள்ளையார் கோவிலில் அல்ல என நினைவூட்டினார். நினைவுகளை நாம் அப்படியே புகைப்படம் பிடிப்பது போல மனதில் பதித்து வைப்பதில்லை. மாறாக ஒரு கோடுகளால் கீறப்பட்ட சுருக்கமான வரைபடம், அவுட்லைன் போலவே பதியப்படுகின்றன. இதனை ஸ்கீமா என நரம்பியல் நிபுணர்கள் அழைக்கின்றனர். இந்த ஸ்கீமாக்கள் நினைவுகளை பதிய வைப்பதிலும் திரும்ப நினைவூட்டுவதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஹிப்போகேம்பஸ் பகுதியில் இருக்கும் பல நியூரோன்கள் ஒரு சிக்கலான வலைப்பின்னலாக இந்த ஸ்கீமாக்களை கட்டியெழுப்புகின்றன. இவை பல வருட கால அனுபவங்களினால் உருவாக்கப்பட்டவை. உதாரணமாக, கோவிலுக்கு போகும்போது நாம் சப்பாத்தை கழற்றி வைத்து கால் கழுவி உள்ளே செல்வோம். எந்த கோவிலில் எங்கு சப்பாத்து வைத்தது என்பதனை நினைவில் வைக்க தேவையில்லை. கோவிலுக்கு போகும்போது முதலில் செய்பவை ஓர் அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் ஸ்கீமாவாக எமது மனதில் பதிந்திருக்கும். நினைவுகளை மீண்டும் நினைப்பதென்பது இந்த சுருக்கமாக வரையப்பட்ட வரைபடங்களிலிருந்து, அதாவது ஸ்கீமாவிலிருந்து கட்டியெழுப்பப்படும் நினைவு கோட்டைகள். ஆனால் இவ்வாறு கட்டியெழுப்பப்படும் கோட்டைகளின் வடிவம் நாம் ஒவ்வொரு தடவையும் எமது மன நிலைமைகளுக்கேற்ப மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் நினைவு கோட்டை அழகானது, அற்புதமானது. ஆனால் உண்மை நிலைமைகளை ஒப்பிட்டு பார்ப்போமாயின் சில வேளைகளில் புதிரானதும் கூட. நன்றி.